மாமா பகையை மறந்து திடீர்னு இப்படி மாறி இருக்காங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணே. இது என் வாழ்க்கையில கிடைச்சிருக்க மிகப்பெரிய சான்ஸ். இதை என்னால மிஸ் பண்ண முடியாது. எனக்கு பிசினஸ் விட அந்த பிரான்சிஸ் பொண்ணு கல்யாணம் முக்கியம் இல்லம்மா. நீ பழைய வீட்டெல்லாம் கழிச்சு கட்டிட்டு சகலவசியோட புது வீட்டுல போய் செட்டில் ஆக போற போல இருக்க. நீ இப்படி அணுவணுவா முன்னுக்கு வருது எனக்கு அவ்வளவு நல்லதா படலையே. ஜானகி, சுப்பிரமணி இளவரசியோட சாந்தி முகூர்த்தம் போன தடவை மாமா குறிச்சு கொடுத்த நாள்ல நடக்காம தள்ளி போயிடுச்சாமே. நான் ஜெய்ப்பூர் போறதுதான். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். மேரேஜுக்கு என்னால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். அம்மா, இந்தா பால் சாப்பிடு. என்னடி இது ஆச்சரியமா இருக்கு? நான் எப்பவும் கடையை எடுத்து வச்சுட்டு வரதுக்குள்ள நீ சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவ. கை கால்ல அசதியா இருக்குமா, ஒரு வாய் சாப்பாடு போடுமான்னா கூட போமான்னு திரும்பி படுத்துக்குவ. இன்னைக்கு என்னடா அண்ணா உட்கார வச்சு சாப்பாடு போட்ட, இப்ப பாலை குடின்னு கொண்டு வந்து குடுக்கற. என்னாச்சு உனக்கு? என்னம்மா, எப்பவும் ஒரே மாதிரி இருப்பனா என்ன? எனக்காக தானே நீ இவ்ளோ கஷ்டமும் படுற. அதை தெரிஞ்சுட்டு எப்பவும் உன்கிட்ட மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க முடியுமா? இந்தா பால் சாப்பிடு. எப்படியோ என் கஷ்டத்தை புரிஞ்சுகிட்டு என் மனசு போல நடந்துக்கணும்னு நினைக்கிறியே, ரொம்ப சந்தோஷம். கொண்டா. இப்போதான் நீங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க. சரி, சாமி கும்பிட்டு வந்துருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? ஏசி சண்முகம் சாருங்களா? எஸ் சார், நான் கருகம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்க. இங்கே 2 ரவுடி கும்பலுக்கு அடித்தடி ஆகி வெட்டுக்கூத்து நடந்துட்டு இருக்கு சார். பயமா இருக்கு சார். நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கு சார். லோக்கல் ஸ்டேஷனில் இன்ஃபார்ம் பண்ணீங்களா? சார், நாங்கள் லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி 1 மணி நேரம் ஆகுது சார். யாரும் வரல சார். அதனால சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டுருக்கேன். ஆமாம், நீங்கள் யாரு? என்ன சார் இது? இங்கே 2 ரவுடி கும்பலுக்கு அடித்தடி ஆகி வெட்டுக்கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு சார். இன்னும் லேட்டாக பார்த்தீங்கன்னா 2 பணம் விழுந்துரு சார். இந்த நேரத்தில் போய் என்ன யாருன்னு விசாரிச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். சரி, நான் வரேன். அண்ணி, நான் கொஞ்சம் அவசரமாக வெளியே போகணும். நீங்கள் பார்த்துங்க. சரி சண்முகம். அக்கா, அக்கா கதவை தர. மாமா, அக்கா, 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 அக்கா கதவை தரக்கா. அக்கா, அக்கா, அக்கா சுப்பிரமணிய மாமா எங்க? இந்த நேரத்துல எதுக்கு சுப்பிரமணிய கேக்குற? நானே பதறி போய் வந்திருக்கேன். நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? மாமா கத்தாதடி, வா. அறிவு இருக்காடி உனக்கு? வர அத்தரத்துக்கு அப்படியே கொண்டு போட்டுருவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல சுப்பிரமணிக்கு சாந்தி முகூர்த்தம். இந்த நேரத்துல அவர் போய் தொந்தரவு பண்ண முடியாது. எனக்கும் தெரியும். ஆனா இது அதை விட முக்கியமான விஷயம். மாமா கூப்பிடு. மாமா இங்க பாருக்க, சொல்றத கேளு. தயவு செஞ்சு உன் எண்ணத்தை மாத்திக்கோ. இளவரசி சுப்பிரமணியோட வாழ வந்திருக்கா. அதனால நீ விளையாடிட்டு இருக்காம வீட்டுக்கு போய் சேர வழியை பாரு. நீ நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பான எண்ணத்தோடயும் வரல. அம்மா வீட்டுல மயக்கம் போட்டு பேச்சு மூச்சு இல்லாம விழுந்து கிடக்காங்க. அம்மாக்கு என்னடி? என்னன்னு தெரியலக்கா. திடீர்னு அம்மா பேச்சு மூச்சு இல்லாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அதுக்காக தான் சுப்பிரமணிய மாமாவை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். சுப்பிரமணிய போய் இப்ப எப்படி கூப்பிடுறது? சண்முகம் வேற வீட்டுல இல்ல. சரி வா, நாம போலாம். என்னக்கா பேசுற நீ? இந்த ராத்திரில நம்ம 2 பொம்பளைங்க மட்டும் போய் என்ன பண்ண முடியும்? ஆம்பளை துணை வேண்டாமா? அதுக்காக தான் மாமா கூட்டிட்டு போலான்னு வந்தேன். தயல், மாமா என்னாச்சு? மாமா என்ன இந்த நேரத்துல? அம்மாக்கு என்னாச்சுன்னு தெரியல மாமா. திடீர்னு பேச்சு மூச்சு இல்லாம மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நான் தண்ணில கூட தெளிச்சு பார்த்தேன். ஆனா அவங்க கண்ணே முழிக்க மாட்டேங்கிறாங்க.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க மாமா ஹாஸ்பிடல் போலாம். சரி அழுவாத, வா ஹாஸ்பிடல் கூட்டு போறேன். சுப்பிரமணி நீ இரு, நாங்க போய்க்கிறோம். என்ன நீங்க 2 பேரும் ஹாஸ்பிடல்ல போய் என்ன பண்ணுவீங்க? நீங்க வீட பாத்துக்கங்க, நாங்க போயிட்டு வந்துறோம். வா. சரி. என்னண்ணே எங்க கிளம்பிட்டீங்க? அண்ணியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்களா, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு. பிஸ்டலை மறந்து வச்சுட்டு போயிட்டேன், அது எடுக்க தான் வந்தேன். ஒருவேளை நான் வந்தது நல்லதா போச்சு. சரி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன், நீங்க உள்ள போங்க. ஒன்றும் வேண்டாம், நீ உன் வேலைக்காக தானே வந்த, அந்த வேலையை போய் பாரு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். இல்லைண்ணே, பிஸ்டல் எடுக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணேன். அங்கே அந்த மாதிரி எந்த இன்சிடென்ட்டும் நடக்கலையா, அது ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன். ஓஹோ, நீங்க உள்ள போங்க, கையில் வாப்பலாம். சண்முகம் நானும் வரேன். அண்ணி ஒன்றும் வேண்டாம், நானும் தம்பியும் போயிட்டு வரோம், நீங்க வீட பாத்துக்கங்க. வாடா. அண்ணே நான் போயிட்டு வந்துடுறேண்ணே, நீங்க உள்ள போங்க, நீங்க வாங்க. வா. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நமக்கு முதல் ராத்திரி இல்ல, நம்ம 2 பேருக்கும் மனம் விட்டு பேச கிடைச்சிருக்கிற முதல் வாய்ப்பு. இதை நான் அப்படித்தான் நினைக்கிறேன். நீ முதல் தடவை இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ உன் அம்மாவோட கட்டாயத்துக்காக தான் வாழ வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்ப 2வது தடவையா அதே கட்டாயத்தோட தான் நீ வாழ வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். பெரும் போராட்டத்துக்கு அப்புறமா தான் நீ இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்திருக்க. ஆனா உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்ப மனச பத்தி இவ்ளோ பேசுறியே, அப்ப என் மனச புரிஞ்சுக்காம எப்படி என் கழுத்துல தாலி கட்டின அப்படின்னு உனக்கு கேட்க தோணும். தப்புதான். ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம அவ கழுத்துல தாலி கட்டினது மன்னிக்க முடியாத குற்றம்தான். இது ஏதோ எனக்கு இப்ப ஏற்பட்ட ஞானோதயம் நினைச்சுக்காத. பொதுவாவே பொண்ணுங்களையும் அவங்க மனசையும் புரிஞ்சுக்கிட்டு மதிச்சு நடக்க தெரிஞ்சவன் தான் நான். அன்னைக்கு கோயில்ல ஒரு செகண்ட்ல முடிவெடுத்து நான் உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு காரணம் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். சத்தியமா சொல்றேன், அந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். அம்மாவும் அப்பாவும் இருந்தா தான் எந்த ஒரு குடும்பத்திலையும் முழு சந்தோஷம் இருக்கும். அத 10 வயசுல என் அம்மாவை பறிகொடுத்தப்பதான் நான் அனுபவபூர்வமா உணர்ந்தேன். அதனாலதான் அப்பாவை பறிகொடுத்த உன்னோட தவிப்பும் உன் குடும்பத்தோட நிலைமையும் என்ன ரொம்பவே பாதிச்சிடுச்சு. அதுவும் உன் அப்பாவோட சாவுக்கு நான் தான் காரணம்னு ஆனபோது அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணியே ஆகணும்னு என் மனசு துடிச்சுது. அந்த எண்ணத்துலதான் நான் உங்க குடும்பத்தை சுத்தி சுத்தி வந்தேன். நீங்க எல்லாரும் என்னை அவமானப்படுத்தின போதும், கோவப்பட்டு வெறுப்பு காட்டின போதும் கூட என்னால அதை தாங்கிக்க முடிஞ்சது. இந்த சூழ்நிலையில தான் கோயில்ல 2வது தடவையா மணவர வரைக்கும் வந்து உன் கல்யாணம் நின்னு போச்சு. உன் அம்மாவோட கதறல், ஊரார் உன்னை ராசி இல்லாதவன் சொன்ன போது
உன் குடும்பத்துக்கு ஏற்பட்ட அவமானம், தம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற தன்னோட ஆசை நிறைவேறாமலே திடீர்னு ஏற்பட்ட உங்க அப்பா மரணம், இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு, உன் கழுத்துல தாலி ஏறணும். அந்த நேரத்துல நான் எடுத்த முடிவுதான் நம்ம கல்யாணம். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் சரியானதா இருக்காதுன்னு அதுக்கப்புறம் தான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. பரிகாரம் பண்றதா நினைச்சு உனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தந்துட்டேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ, இப்ப நம்ம வாழ வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கிற உனக்கு என்ன பத்தியும் எங்க குடும்பத்தை பத்தியும் எல்லாமே தெரியும். இருந்தாலும் சொல்றேன், நாங்க ஓரளவுக்கு வசதியான குடும்பம்தான். எங்க அப்பா சக்திவேல் சித்தப்பாவை இன்ஸ்பெக்டர் ஆக்கணும்னு பணத்தை தண்ணியா செலவு பண்ணாரு. ஆனா அவர் இன்ஸ்பெக்டர் ஆனதும் எங்க அப்பாவை கழட்டி விட்டாரு. அதுக்கப்புறம் தான் எங்க குடும்பம் வறுமையில வாட ஆரம்பிச்சது. எனக்கு 10 வயசு இருக்கும்போது எங்க அம்மா இறந்துட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வருமானத்துல இருந்த எங்க குடும்பம் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சது. அப்பா வருமானம் இல்லைன்னா குடும்பத்துல மூத்த மகன் தான் பாரத்தை சுமப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அண்ணன் அப்பல இருந்தே பொறுப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தாரு. அதனால 2வது பிள்ளையான எனக்கு குடும்பத்தோட பாரத்தை சுமக்கணுங்கிற கட்டாயம் ஏற்பட்டு போச்சு. அப்பா எங்களை வளர்த்து ஆளாக்க வேண்டிய அம்மாவாயிட்டாரு. நான் வருமானத்தை கொண்டு வர அப்பாவாயிட்டேன். 10 வயசுல உழைக்க ஆரம்பிச்சேன்னா இன்னி வரைக்கும் உழைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என் சித்தப்பா மாதிரியே என் தம்பியையும் போலீஸ் ஆபீசர் ஆக்கணும்னு என் அப்பா கனவு கண்டாரு. நான் பாடுபட்டு என் அப்பாவோட அந்த கனவை நிறைவேற்றிருக்கேன். ஆனா இத்தனை வருஷத்துல நான் பண்ணும் ஒரே ஒரு பாவம், எதிர்பாராம உன் கழுத்துல தாலி கட்டினதுதான். உனக்கு பிடிச்ச புருஷனா இருக்கேனோ இல்லையோ, உன் அம்மாவுக்கும் உன் தங்கச்சிக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன். உங்க அப்பா கண்ட கனவை நான் நிறைவேற்றி வைப்பேன். அது என்னோட கடமை. இவ்வளவு நாளா நானும் என் தங்கச்சியும் உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காம நிறைய அவமானப்படுத்திருக்கோம். எல்லாத்தையும் பொறுமையா தாங்கிக்கிட்டீங்க. எல்லாத்துக்கும் முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க குடும்பத்தை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க. என் குடும்பத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. எங்க குடும்பத்துல பேருக்கு ஏத்த மாதிரி நான் தான் இளவரசி. என் அப்பா என்ன ஒரு பொண்ணா வளர்க்கல, குடும்பத்தோட மூத்த பையனாதான் வளர்த்தாரு. என்ன எப்பவுமே செல்லமா வாடா போடான்னு தான் கூப்பிடுவாரு. என்ன பத்தியும் என் தங்கச்சிய பத்தியும் எவ்வளவோ கனவு கண்டிருந்தாரு. எங்க அப்பா எங்களுக்கு ஒரு அப்பாவா மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு. அப்படிப்பட்ட அப்பா எங்க எல்லாரையும் விட்டு போனதும் எங்களுக்கு இந்த உலகமே இருண்டு போச்சு. அதுக்கு காரணம் நீங்க தானே தெரிஞ்சதும். எங்க அப்பா மேல இருந்த பாசம் உங்க மேல கோவமா மாறிடுச்சு. அந்த நேரத்துல நீங்க என் கழுத்துல தாலி கட்டினதும் என் கோவத்தை பல மடங்கு ஜாஸ்தி ஆக்கிடுச்சு. நீங்க கட்டின தாலி அப்பவே என்னால தூக்கி எறிஞ்சிருக்க முடியும். ஆனா எங்க அம்மாவால தாங்கி இருக்க முடியாது.
என் அப்பாவை இழந்த மாதிரி அம்மாவை இழந்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். ஆனா நானும் என் தங்கச்சியும் உங்களை எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் லீலாவோட மானம் போயிடக்கூடாதுன்னு கோர்ட்ல நீங்க உண்மையை சொல்லாம தண்டனை அனுபவிக்க தயாரா இருந்தீங்க. இப்படி இப்படி எத்தனையோ நல்ல விஷயங்கள் உங்களை பத்தி எனக்கு புரிஞ்சாலும் என்னால எங்க அப்பாவோட அந்த ஒரு விஷயத்தை மட்டும் முடியல. நினைக்க தெரிஞ்ச மனசுக்கு மறக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. என்னோட விஷயத்துல அது உண்மையா இருக்கு. நீங்க என் அப்பாவோட சாவுக்கு காரணமானவர்ன்ற ஒரே காரணத்தை தவிர என்னால வேற எந்த தப்பும் சொல்ல முடியல. ஆனா ஆனா அந்த ஒரு விஷயம் என் மனச கரையா மாதிரி இந்த நிமிஷம் வரைக்கும் அரிச்சுக்கிட்டு இருக்கு. உடம்பையும் மனசையும் முழுசா ஒப்படைச்சாதான் உண்மையான தாம்பத்தியம்னு சொல்லுவாங்க. என் மனசுல அப்பாவோட அந்த விஷயம் உறுத்தலா இருக்கும்போது நான் எப்படிங்க என்னால உண்மையா உங்க கூட எப்ப என் மனசுல இந்த உறுத்தல முழுசா மறைச்சு முழு மனசோட என்ன உங்களுக்கு ஒப்படைக்க முடியுதோ அது வரைக்கும் அந்த ஒரு விஷயம் மட்டும் நமக்குள்ள வேண்டாம். தாம்பத்தியம் இல்லாத புருஷ பொண்டாட்டியா நம்ம 2 பேரும் வாழ்வோம். என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை இளவரசி. உன் மனக்காயம் ஆறுறதுக்கு எவ்வளவு காலம் ஆனாலும் பரவாயில்ல, அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். நம்ம எடுத்திருக்க இந்த முடிவு வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது, அவ்வளவுதானே? நான் சொல்ல மாட்டேன். என்னடா சாக்ஸ்ல இவ்வளவு அழுக்கா இருக்கு? துவைக்க போட்டுக்கலாம்ல. மெதுவா சித்தப்பா. சாரிமா. ஓகே, கால காட்டு. சித்தப்பா, எனக்கு 10 சாக்லேட்ஸ் வாங்கி தரணும். சரிப்பா, ஸ்கூலுக்கு போகும்போது வாங்கி தரேன். டைப்பர் எவ்வளவு லூசா இருக்கு. அம்மா, நான் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டேன். சரி, சாப்பிட்டியா? அண்ணே, இளவரசி சமைச்சிட்டா அண்ணே. பாப்பா கூட டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சிட்டா. இவளுக்கு கூட ஊட்டி விட்டுட்டா. சரியா? நான் ஆஃபீஸ் போற வழியில இவளை ஸ்கூல்ல விட்டு போறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டில் இருக்கலாம்ல? டேய், ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்குடா, கிளம்பணும். ஃபோன் உள்ள வச்சிட்டேனா? ஏய், அம்மா முகம் கழுவிட்டு வந்துடுறேன். அண்ணி, என்ன நீ நீங்களும் ஆஃபீஸ் கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஒரே பரபரப்பா இருக்கீங்க. ஆமா சண்முகம், இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு நாளைக்கு போலாம்ல? ஐயோ, ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, ஃபைல்ஸ் நிறைய பெண்டிங்ல இருக்கு. ஓகே, புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே மாதிரி இருக்கீங்க. இதே மாதிரி எல்லா விஷயத்திலும் ஒற்றுமையா இருந்தா சரி. சண்முகம், அக்காவோட அம்மா எப்படி இருக்காங்க? என்னாச்சு? மாத்திரை ஏதோ தவறுதலா போட்டுட்டாங்களாமா. டாக்டர் நேற்று நைட்டே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போக சொன்னாரு. சரி, நான் தான் எதுக்கு நைட்ல கூட்டிட்டு போனோம், காலையில இருந்து கூட்டிட்டு வரலாமேன்னு அதான் காலையில கூட்டிட்டு வந்தேன். நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். அதெல்லாம் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி. சரி அண்ணி, நானும் டியூட்டிக்கு கிளம்புறேன். டிஃபன் எடுத்து வைங்க. சரி. அண்ணி, இந்த பணத்தை படிங்க. எதுக்கு? அது ஒன்றும் இல்லை, நீ மளிகை கடை அண்ணாச்சி பேலன்ஸ் பணத்தை கேட்டாரு. நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு சொன்னேன். நீங்கள் கொஞ்சம் கொடுத்துருங்க நீ. அப்புறம் நம்ம பழைய வீட்டு ஓனர் அட்வான்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாரு. அந்த பணத்தை பத்திரமா எடுத்து வைங்க நீ. அதோட இங்கே வாட்டர் பைப் கொஞ்சம் லீக் ஆகுது. நான் பிளம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், அவர் வந்துருவாரு. நீங்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க நீ. நான் ஷாம்லியை கூட்டிட்டு கிளம்புறேன். சரியா? சுப்பிரமணி, என்ன நீ?
நான் கூட உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா ஒரே ராத்திரியில இப்படி அடியோட மாறுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன நீ சொல்றீங்க? நீ மத்தவங்க மாதிரி இல்ல, கொஞ்சம் மாறுபட்டவன்னு நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் போல இருக்கு. ஆனா நீயும் சராசரி பொண்டாட்டி தாசன் தான் நிரூபிச்சுட்ட. பொண்டாட்டின்னு வந்தா ஆம்பளைங்க கொஞ்சம் மாறுறது சகஜம்தான். ஆனா எப்படி சுப்பிரமணி தலைகீழ மாறிட்ட? அண்ணி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க அண்ணி. என்னத்த சொல்றது? நேத்து நைட் பாத்துட்டு தானே இருந்த. என் தங்கச்சி வந்து என்ன சொன்னா, அம்மா பேச்சு முச்சலாம கிடக்குறாங்கன்னு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்பதானே வரேன். ஆமா. வந்ததும் அம்மா எப்படி இருக்காங்க என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? எதை பத்தியோ பேசுற, எங்க அம்மா பத்தி இன்னும் ஒரு வார்த்தை கேட்கல. எப்படி எப்படி சுப்பிரமணி இப்படி மாறின? அண்ணே, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. அண்ணா அத்தையை பத்தி விசாரிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? நைட்டு 2 மணி கூட அத்தை எப்படி இருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி விசாரிச்சாரு. நம்பிக்கை இல்லைண்ணா, என் ஃபோன்ல இருக்க ரிசீவ்டு கால் கூட செக் பண்ணி பாருங்க. விடுறா விடுறா, வாய்க்கு வந்து அப்படி பேசாதீங்க. பெண் புத்தி பின் புத்திங்கிறது உங்க விஷயத்துல சரியா தான் இருக்கு. டேய் அதெல்லாம் விடுறா. அண்ணி சும்மா இருங்க. நீ சும்மாறா. அண்ணி அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. நான் ஷாம்லி கூப்பிட்டுட்டு கிளம்புறேன். வா வாடா வா. என்ன கையில் இது? நல்ல சந்தோஷமா வாயிலெல்லாம் பல்லெல்லாம் தெரிய மாதிரி பூரி போட வந்து நிப்பன்னு பார்த்தா இப்படி பேரிஞ்ச மாதிரி நிக்கிற. இப்படிதான் வர வச்சிட்டியே. ஷூ, ஏன் கத்துற? கண்ணை முடிச்சுக்கிட்டே எனக்கு இளவரசி கல்யாணமாகி என் கனவெல்லாம் நினைவாகிற மாதிரி எவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ அப்படியே கனவு கண்டுட்டே இருக்க வேண்டியதா. நிஜத்துல ஒண்ணும் நடக்க போறது இல்ல. என்ன கையில் உளர்ற? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பிளான் போட்டு இளவரசியோட ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்ததுக்காக காய நகர்த்திருக்கேன். ஆமா, நீ கிழிச்ச. ஏய், என்ன இப்படிலாம் பேசுற? என்னாச்சு உனக்கு? உன் திட்டம் எதுவுமே நிறைவேறல. சுப்பிரமணி மாமாக்கும் இளவரசிக்கும் நேத்து ஃபர்ஸ்ட் நைட் நடந்து முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் நைட் நடந்துருச்சா? நீ ஏதாவது சொதப்பிட்டியா? நான் ஒன்னும் சொதப்பல. சொதப்பினதெல்லாம் நீதான். கிடையாது, கிடையவே கிடையாது. நான் சொதப்ப கிடையாது. நான் சொன்ன மாதிரி உங்க அம்மாக்கு நீ பால் 2 பாத்திரம் போட்டு கொடுத்தியா இல்லையா? கொடுத்தேன். உங்க அம்மா மயக்கம் போட்டு விழுந்தாங்களா? விழுந்தாங்க. டாக்டர்கிட்ட கூட்டு போறதா நீ சுப்பிரமணி கூப்பிட்டியா இல்லையா? கூப்பிட்டேன். அப்புறம் எப்படி சொதப்பாச்சு கையில்? நான் தான் சண்முகத்துக்கு கரெக்டா ஃபோன் பண்ணி கரிகம்பாக்கத்துல பெரிய பிரச்சனை நடக்குதுன்னு கரெக்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்தேனே. அவனும் உடனே புறப்பட்டுப்பானே. அப்புறம் எப்படி பிளான் சொதப்பலாம் இளவரசி சுப்பிரமணி ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது? நான் சுப்பிரமணி மாமாவை வந்து கூப்பிட்ட வரைக்கும் எல்லாமே கரெக்டா தான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த சண்முக மாமா மட்டும் 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா நான் சுப்பிரமணி மாமா ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போயிட்டு விடியற வரைக்கும் என் கூடவே வச்சிருந்திருப்பேன். ஒன்னும் நடந்திருக்காது. இது ஓ சொதப்பல்னாலதான். மாமா கரெக்டா ஹாஸ்பிட்டல் கிளம்புற நேரத்துல இந்த சண்முகம் அங்க வந்துட்டான். அவன் எப்படி வரும்? வந்திருக்க மாட்டானே. என்ன அவனுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்ன நேரத்துக்கும் அவன் இந்த ஏரியால திரும்பி வரத்துக்கும் குறைஞ்சது 3 மணி நேரம் ஆயிருக்குமே. அப்புறம் எப்படி வந்தான்? துப்பாக்கியை மறந்து வச்சிட்டானா, அதை எடுக்கிறதுக்காக வந்தான். அதானே பார்த்தேன். என் பிளான் மிஸ்ஸே ஆகாதே. அவன் துப்பாக்கியை மறந்து வச்சுட்டு போவான்னு எனக்கு ஜோசியமா தெரியும். தப்பு யார் மேலங்கிறத விட இப்ப எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. நம்ம பண்ண முயற்சி எல்லாமே தோத்து போச்சு. இனிமே என்ன பண்றது? நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்றது? சீச்சி இந்த படம் புடிக்கலாம் விட்டுட்டுலாம் போக முடியாது. விக்ரமாத்த மாதிரி பல முயற்சிகள் மறுபடியும் பண்ணி எப்படியா சுப்பிரமணிய இலவசி பிரிச்சுதான் ஆகணும். ஒரு நாள் வாழ்ந்தாலும் அது என் மாமாவோட தான் வாழ்வேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப என் மாமா அந்த இளவரசியோட ஒரு நாள் வாழ்ந்துட்டாரு. இப்போ நான் இந்த இளவரசி கிட்ட இருந்து என் மாமாவை பிரிச்சா அது இன்னொருத்தி புருஷனை பிரிச்ச மாதிரி ஆயிடாதா? என்ன கையில் புதுசா பேசுற? ஏன் சுப்பிரமணிய இளவரசியோட புருஷங்கிறது முன்னாடி உனக்கு தெரியாதா? இத்தனை நாள் சுப்பிரமணி மாமா இளவரசிக்கு வெறும் தாலி கட்டின புருஷனை மட்டும் தான் இருந்தாரு. இப்பதான் 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்களே. அதுக்கு இப்ப நாம்பள இருந்தாலும் இளவரசி இன்னொருத்த கூட வாழ்ந்தாலும் பரவாயில்ல நான் நினைக்கலையா? நீயும் நானும் ஒண்ணா? நீ ஏற்கனவே இன்னொருத்த பொண்டாட்டியே தாலி கட்டாம கூட்டிட்டு வந்து வச்சு வாழ்ந்தவன் தானே. உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? ஏய், என்னடி கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி என்னைய கடைசியில கேவலமா பேசுற? நான் ஒண்ணு இல்லாததை சொல்லலையே, உண்மைதானே சொன்னேன். உன் கூட இருந்த கவிதா வேற ஒருத்தனோட பொண்டாட்டி தானே. இங்க பார் கயல், பழசெல்லாம் கிளறிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஒழுங்கா சுப்பிரமணிய இளவரசி பிரிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு யோசிப்போம். இத்தனை நாள உன் யோசனை எல்லாம் கேட்டு எல்லாம் குட்டிச்சவரா போனதுதான் மிச்சம். வேண்டாம் கயல், நீ ரொம்ப ஓவரா பேசுற. என் ரேஞ்சுக்கு நான் மட்டும் நினைச்சிருந்தா அன்னைக்கே சுப்பிரமணிய போட்டு தட்டி இளவரசியை கரெக்ட் பண்ணிருப்பேன். அதையும் நீதான் கெடுத்த. எல்லாத்தையும் நீ கெடுத்துட்டு பழி ஏன் மேல போடுறியா? என்னமோ சூரியனுக்கே ராக்கெட் அனுப்புற மாதிரி புதுசா பிளான் எல்லாம் போடுறேன்னு சொன்ன. ஒன்னும் உருப்படியா இல்ல. உன்னாலதான் நான் கேட்டேன். ஏய், உன்னாலதாண்டி நான் கேட்டேன். பொசுக்குன்னு ஓடி வந்து என் மாமா எனக்கு வேணும், என் மாமா என்னை விட்டு போக கூடாதுன்னு நினைச்சப்பெல்லாம் ஐடியா கொடுத்த என்ன பார்த்து என்ன நீ கேட்டேன்னு சொல்றியா? முதல்ல இங்க வெளியே போ. நான் கிளம்பதான் போறேன்.
உன்னெல்லாம் பெரிய இவனை நினைச்சேன் பாரு. இனிமே என் வழியை நானே பாத்துக்கிறேன். போடி போ. பெரிய இவ பொம்பளை உனக்கே எவ்வளவு இருந்தா ஆம்பளை எனக்கு எவ்வளவு இருக்கும்? என் வழி நானும் பாத்துக்கிறேன். வந்துட்டா காலங்காத்தல என் வீட்டுல இடி விழுந்ததுக்கு ஏன் தலை உருட்டுறதுக்கு. வண்டியை நிறுத்துப்பா டிரைவர். இது அந்த குமாரசாமியோட சம்மந்தி மாப்பிள்ள மாதிரி இல்ல? ஆமாக்கா, சந்தேகமே இல்ல, அவங்களே தான். ஆனா இவங்க எப்படிக்கா இங்க? குமாரசாமியை யாரும் நல்லா ஏமாத்திருக்காங்கடி. அவன் நம்மள நம்பாம வேற யார் மூலமும் மாப்பிள்ள பார்த்தான்ல, அவங்க இந்த குப்பத்துக்காரங்களை காட்டி அவனை நல்லா ஏமாத்திருக்காங்க. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதாக்கா தோணுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கல்யாணத்தை எப்படி நிறுத்த போறேன்னு கேட்டில்ல, வழி கிடைச்சிருச்சு. கடவுள் கண்ணை திறந்துட்டான். வா. டிரைவர் வண்டி எடுப்பா. ஏமா சொன்னா கேக்குறியா? இப்ப டாக்டர் என்ன சொன்னார் கேட்டியா? சரியா சாப்பிடுறதுல உடம்பு வீக்கா இருக்குன்னு சொல்றாரு. இனிமேலாவது ஒழுங்கா சாப்பிடுமா. ஏண்டி, நான் என்ன உன்ன மாதிரி சின்ன பொண்ணா? எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிறதுக்கு வாங்குற காசுக்கு டாக்டர் எதையாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அம்மா கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. என் ஃப்ரெண்டை வீல் சேர்ல தள்ளிட்டு போறாங்க, என்னச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி. என்னாச்சு? இவன் என் ஃப்ரெண்டு மேடம். லவ்வுக்காக ஒரு வாரம் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம இருந்திருக்கான். வீட்டுல யாரும் இல்ல. நானும் ஊருக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். அதான் பார்த்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். ஒரு பொண்ணுக்காகவா இப்படி சாப்பிடாம கிடக்கிறது? என்னதுக்கு கூட்டிட்டு வந்தா? ட்ரீட்மெண்ட் கொடுக்கதாடா. ட்ரீட்மெண்ட் வேணா ஒண்ணு வேணாடா, என்ன சாக விடுங்கடா. இங்க பாருங்க மிஸ்டர், இவர் ட்ரீட்மெண்ட்க்கு கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. எங்க மெடிசனை விட இவரோட உயிரை காப்பாத்தணும்னா சம்பந்தப்பட்ட பொண்ணு வந்தாகணும். வாடி, இது என்ன அநியாயமா இருக்கு? படிக்க காலேஜுக்கு அனுப்புனா இந்த மாதிரி எல்லாம் எதையோ பண்ணிக்கிட்டு பெத்தவங்க மனசெல்லாம் வேதனைப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்களே. இதுக்குதான் காலேஜுக்கு போறீங்களாடி? பின்ன இந்த பிரான்சிஸ் குமார் சம்பந்தமான இடம் சாதாரண இடமா இருக்குமா? அதுவும் இல்லாம என் பொண்ணை நான் செல்லமா வளர்த்துட்டேன். போற இடத்துல அவ சந்தோஷமா இருக்க வேண்டாமா? அதான் தேடி பார்த்தேன். சொத்து பத்துல ஆஸ்தி பாஸ்திலாம் நம்மளோட 2 மடங்கு அதிகமா இருந்தாங்க. சரி, நான் அந்த இடத்தையே பேசி முடிச்சிட்டேன். கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடு, மறந்துடாத. ஓகே, இந்தாங்க இந்த காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புங்க. நகை கடைக்கு போய் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஏண்டே, உனக்கும் உன் பொண்ணுக்கு தான் கிலோ கணக்கில் தங்க நகையும் வைர நகையும் இருக்கு. கல்யாணத்துக்காக தனியா கடையில போய் புதுசா வேற எடுக்கணுமா? நகை வாங்க போறது எனக்கும் பொண்ணுக்கும் இல்லைங்க, நம்ம மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ளைக்கா? ஆமாங்க, வைர மோதிரம், பிரேஸ்லெட், செயின், புதுசா ஒரு இம்போர்ட்டட் கார் கூட மாப்பிள்ளைக்கு புக் பண்ணிட்டு வந்துடலாங்க. பாத்தியா, இந்த யோசனை எனக்கு தோணாம போச்சு. எனக்கு என்னமோ இது எல்லாமே மாப்பிள்ளை கிட்ட இருக்குன்னு தான் தோணுது. இதை விட மாப்பிள்ளைக்கு பெருசா ஏதாவது செய்யணும் ஷாமலா. செய்யலாங்க. அரடே வாங்க நீ. வாக்கா, வாங்க. நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. ஷாமலா மாப்பிள்ளைக்கு கோல்டு வாட்ச், வைர மோதிரம், செயின், பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கினங்கிறா. ஆனா எனக்கு மாப்பிள்ளைக்கு இதை விட பெருசா ஏதாவது செய்யணும்னு தோணுது. நீ என்னக்கா சொல்ற? ஏன்பா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உன் பொண்ணு என்ன பெத்து எடுத்தியா இல்ல தவிட்டுக்கு வாங்கினியா? அக்கா, ஏன் இப்படி கேக்குற? பின்ன நீ ரொம்ப அறிவாளி, புத்திசாலி, எல்லாத்தையும் ஒரு தடவைக்கு 10 தடவையா யோசிச்சுதான் செய்வேன். நான் உன்னை பார்த்து பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி ஏமாந்துட்டு நிக்கிற? என்ன நீ வந்ததுல இருந்து ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்களேன். உன் பொண்ணுக்கு சம்பந்தம் பண்ண இடத்த பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை வீட்டை பத்தி நல்லா விசாரிச்சீங்களா?
உண்மையிலேயே அவங்க பெரிய இடம் தானா? மீனாவை அவங்க நல்லபடியா சந்தோஷமா பாத்துப்பாங்களா? என்னக்கா கண்டிப்பா நல்லபடியா பாத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன விட 2 மடங்கு சொத்து அதிகம், பெரிய கோடீஸ்வரங்க. இல்ல தம்பி, நீ தப்பு பண்ணிட்ட. நல்லா ஏமாந்திருக்க. அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோடீஸ்வரங்க இல்ல, அண்ணாடங்காச்சிங்க. அந்த குடும்பம் ஒரு ஃப்ராடு குடும்பம் தம்பி. உங்ககிட்ட பணக்காரங்கன்னு சொல்லி உன்னை ஏமாத்திருக்காங்க. அக்கா, மாப்பிள்ளை குடும்பத்தை பத்தி யாராவது உங்ககிட்ட தப்பா சொன்னாங்களா? யாரும் தப்பா சொல்லல. அந்த கன்றாவி எங்க கண்ணால பார்த்து கொதிச்சு போய் தான் நாங்க இங்க வந்திருக்கோம். என்ன நீ என்னென்னமோ சொல்றீங்க? எங்க பாத்தீங்க? என்ன பாத்தீங்க? என்னக்கா, நீ பார்த்தது மாப்பிள்ளையும் அவங்க குடும்பமும் தானா? என்ன தம்பி, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லக்கா, நான் மாப்பிள்ளை குடும்பத்தை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு தான் அந்த சம்மதத்தையே பண்ணேன். நீ சொல்றத என்னால நம்ப முடியலையே. என்னங்க நீங்க? அண்ணி நம்ம மேல உள்ள பாசத்திலயும் நம்ம குடும்பத்து மேல உள்ள அக்கறையிலும் தானே சொல்றாங்க. இங்க பார், என் மேல நம்பிக்கை இல்லைன்னா உடனே என் கூட கிளம்பி வா. வாங்க போய் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம். இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைங்க, யோசிக்காதீங்க. வா. சரி வா. இப்ப எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வந்த? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் கூட்டிட்டு வந்தேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். என்னாச்சு அம்மாக்கு? நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா சாப்பிடாதனால உடம்பு வீக்கா இருக்கு, அதுக்காக மாத்திரையில கொடுத்துருக்காங்க. பிரச்சனை அது இல்லை. நான் ஹாஸ்பிட்டல்ல கிருஷ்ணாவை பார்த்தேன். யாரு கிருஷ்ணா? அவனை பத்தி ஏன் என்கிட்ட சொல்ற? அதுக்காக தான் என்ன கூட்டிட்டு வந்தியா? டென்ஷன் ஆகாதடி. நான் கிருஷ்ணாவை ஹாஸ்பிட்டல்ல சாதாரணமா பார்க்கல, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல பார்த்தேன். யாரு எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. தயவு செஞ்சு என்ன முழுசா பேச விடுறியா? கிருஷ்ணா அன்னைக்கு உன்கிட்ட சொன்ன மாதிரி சோரத்தன் இல்லாம இருந்திருக்காண்டி. எதுக்காக? உன் மேல வச்சிருக்கிற காதல நிரூபிக்கிறதுக்காகடி. எல்லாம் நடிப்புடி, டிராமா. அவன் டிராமாவை நம்பி மறுபடியும் நான் ஏமாறதுக்கு தயாரா இல்ல. பாடி கிளாஸ்க்கு போலாம். ஹேய் நில்லுடி. டிராமா பண்றதா இருந்தா பல்ஸ் இறங்கி ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு போக முடியுமாடி? ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கூட பண்ண முடியாம டாக்டர்ஸ் ரொம்ப சிரமப்பட்டாங்க தெரியுமா? எங்க ட்ரீட்மெண்ட்டை விட சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணை ஒரு தடவையாவது நேர்ல வந்து பார்த்து பேசினாதான் அவர் உயிரை காப்பாத்த முடியும்னு டாக்டர் சொல்றத நானே என் காதால கேட்டேன் தெரியுமா? என்னடி பேசுற நீ? அவனால நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்க, மனசு காயப்பட்டிருக்க. படுத்த நைட்ல தூக்கம் கூட வர மாட்டேங்குதுடி. அவன் பண்ண துரோகம் தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. எந்த சூழ்நிலையில என்னால எப்படி அவன் மேல இறக்கப்பட முடியும்? முடியும்டி. உன் காதல் உண்மையானதுனா நீ அவனை போய் காப்பாத்துவ. எனக்கு என்னமோ கிருஷ்ணா மாறிட்டான்னு தான் தோணுது. இதுக்கப்புறம் அவனை காப்பாத்துறதும் இல்ல அவன் செத்ததுக்கு அப்புறம் ஒரு சொட்டு கண்ணீர் விடுறதும் உன் இஷ்டம். கைய வச்சுட்டு சும்மா இருக்க. ஜானகி வாங்க. என்னம்மா, நல்லா இருக்கியா? ஏதோ இருக்கும். இளவரசி, ஏம்மா இளவரசி வீட்ல இல்லையா? 2 பேரும் எங்கேயோ வெளியில போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க போயிருக்காங்க? போறவங்க என்ன சொல்லிட்டா போறாங்க நமக்கு தெரியறதுக்கு? உட்காருங்க. சரிம்மா, இந்தா இத குழந்தைக்கு கொடு. ஐயோ, உங்க பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்திருப்பீங்க, அது எதுக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க? ஏம்மா இப்படி பிரிச்சு பேசுற? எனக்கு நீ வேற இளவரசி வேற இல்ல, 2 பேரும் எனக்கு ஒண்ணுதான். நீ எனக்கு பொண்ணு மாதிரிதான். குழந்தைக்கு தானே கொடுக்க சொன்ன, கொடுமா. இல்ல, அவங்க வந்துருவாங்க, அவங்க கிட்டே கொடுங்க. இளவரசி உங்ககிட்ட ஏதாவது மரியாதை குறைவா நடந்துக்கிட்டான்னா எனக்காக அவளை மன்னிச்சிருமா. ஏன்னா இந்த வீட்டோட மூத்த மருமக நீ தான் அவளை நல்லபடியா பாத்துக்கணும். டீ காஃபி ஏதாவது போடட்டுமா? ஆஹா, வேண்டாம்மா, அதெல்லாம் வேண்டாம். குடிக்க தண்ணி மட்டும் கொடுமா. எந்திரி. என்னம்மா குட்டி, உனக்கு இன்னைக்கு ஸ்கூல் இல்லையா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேன் பாட்டி. அப்படியா? வா இதை எடுத்துக்கோ. வா வா வா, பாட்டிக்கிட்ட வா. எடுத்துக்கோ. நல்லா படிப்பியா? நீதான் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா? ஆமா. சாப்பிட்டு சாப்பிட்டு. வா. அம்மா. வாம்மா. எப்பமா வந்த? இப்பதாம்மா வந்தேன். ஆமா, 2 பேரும் எங்க போயிட்டு வரீங்க? அண்ணியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு வந்தாச்சு. நான் மட்டும் தனியா போனா நல்லா இருக்காதுன்னு இளவரசியும் கூட கூட்டு போனேன்.
ஏன் நல்லா தானே இருந்தாங்க? அவங்க உடம்புக்கு என்னாச்சு திடீர்னு? ஏதோ தவறான மாத்திரையை சாப்பிட்டாங்களா, மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்ப பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. சுப்பிரமணி, நான் போய் அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். வாடி. அண்ணி ஒரு நிமிஷம் இந்தாங்க அண்ணி. கயல் வந்து பூக்கடையில் தான் இருக்கா. அம்மா வீட்டில் தனியாக இருக்காங்க, உடம்பு முடியாம வேற இருக்காங்க. அதனால நீங்களும் இங்கே அங்கன்னு அலையாம அம்மாவுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் இங்கே வந்தா போதும். ஆமாம்மா, மாப்பிள்ளை சொல்றதா சரின்னு எனக்கும் படுது. அவங்களுக்கும் ஆறுதலா இருக்கும்ல. நீ போயிட்டு வா. சரி, வரேன். வாங்க நீ. என்னத்த தனியாவா வந்திருக்கீங்க? லீலா வரலையா? இல்ல மாப்பிள்ள, அவ ஏதோ படிக்கணும்னு சொன்னா. சரி, நான் அவளை வீட்டுல விட்டு நான் மட்டும் வந்தேன். ஓ சரி, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி. நீங்க பேசிட்டு இருங்க. சரி, நானும் குளிச்சுட்டு வரேன். சரி, பால் காய்ச்சி வேணும், நான் எடுத்துட்டு போறேன். அத்தை, என்ன மாப்பிள்ள? நீங்க இளவரசியோட பேசிட்டு இருங்க, நான் கொஞ்சம் வசூல் பண்ண வேண்டியிருக்கு. சரி, வரேன் அத்தை. என்னங்க, இப்பதானே வெளியில போயிட்டு வந்தோம், மறுபடியும் வெளியில போகணுன்றீங்க? 24 மணி நேரமும் வேலை வேலைன்னு இருக்காதீங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும்போது வசூலுக்கும் கொஞ்சம் டைம் வச்சுக்கோங்க. பொண்டாட்டிக்கும் குடும்பத்துக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க, புரியுதா? ஒன்னும் இல்லை இளவரசி, ரொம்ப நாளா இந்த பணம் பெண்டிங் இருக்கு. இன்னைக்கு விட்டா அவனை பிடிக்கிறது கஷ்டம். நான் போயிட்டு வந்துடுறேனே. ஓ அப்படியா? சரி சரி, வசூலுக்கு போறேன்றீங்க, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு போக கூடாதா? நீங்க ஒரு ஸ்டோருக்கு ஓனர், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போங்க. ஏன், இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. அதோட இப்ப நேரம் இல்ல, நான் போயிட்டு வந்துடுறேனே. வரேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ள. இவர் எப்பவுமே இப்படிதாமா, சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா ட்ரெஸ் பண்ணிக்கிறது இல்ல, என்ன சொன்னாலும் கேக்குறது இல்ல. சும்மா சொல்லக்கூடாது இளவரசி, ரொம்ப நல்லாவே நடிக்கிற. நானாமா நடிக்கிறேனா? என்ன சொல்ற? முந்தா நாள் வரைக்கும் உனக்கு மாப்பிள்ளை பிடிக்காது, அவர் பேரை சொன்னாலே எட்டிக்கா மாதிரி கசக்கும். ஆனா எப்படி ஒரே நாள்ல இவ்வளவு அந்யோன்யம்? என்னம்மா இப்படியெல்லாம் நீ சந்தேகப்படுற? நீ பழையபடி அவர் கூட ஒட்டாம நடந்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நான் உன்னை நினைச்சு, உன் வாழ்க்கையை நினைச்சு வேதனைப்படக்கூடாதுன்னு ஏன் முன்னாடியே நடிச்ச பாரு, அதாண்டி எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் சொல்றது உண்மைதானே? இல்லம்மா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நானும் கல்யாணம் பண்ணி புருஷன் கூட 25 வருஷம் குடும்பம் நடத்தி 2 பிள்ளைங்களை பெத்தவதாண்டி. புருஷன் பொண்டாட்டியோட உண்மையான அன்னோன்யம் எது, நடிப்பு எதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உண்மையை சொல்லு. நேத்து உங்களுக்குள்ள நடக்க வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா? சொல்லு இளவரசி. என்ன மன்னிச்சிருமா. என் மனசுக்குள்ள அப்படி ஒரு உறுத்தல் இருக்கும்போது நான் எப்படிமா அவருக்கு பொண்டாட்டியா இருக்க முடியும்? உன் நிலைமை எனக்கு புரியுதுரே. ஆனா இந்த வாழ்க்கை எத்தனை நாளைக்கு? இல்ல இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில கூட மாப்பிள்ளை எவ்வளவு கண்ணியமா நடந்துகிட்டு உனக்கு துணையா இருக்கார் பாத்தியா? அவருக்கு நீ ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்க வேண்டாமா? நீ சொல்றது என் புத்திக்கு புரியுதுமா, ஆனா என் மனசுக்கு தெரியலையே. என்னால் என்னமா பண்ண முடியும்? இதுக்கு மேல ஒரு அம்மாவா இந்த விஷயத்த எப்படி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எந்த ஒரு காயத்துக்கும் காலம்தான் மருந்துன்னு சொல்லுவாங்க. ஓ மனக்காயத்துக்கு அவர் குணம்தான் உனக்கு மருந்து போட்டு ஆத்தணும். கூடி சீக்கிரம் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்கற வழிய பாருடி.
ஏதோ பார்த்தேன்னு சொன்னீங்க, இப்ப என்ன சொல்ற? தம்பி, நாங்க பார்த்தது எல்லாமே உண்மைதான். இதுல ஏதோ சதி இருக்கு. ஆமாண்ணே, நாங்க பார்த்தது இவங்கள தான். என்ன அங்கிள், என்ன குழப்பம்? இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. நீங்க வேஷம் போடுறீங்க, எங்களை ஏமாத்துறீங்கன்னு சொல்றாங்க. குழப்பாதீங்க, நீங்க சொல்றது ஒண்ணும் புரியல சம்பந்தி. இங்க பாருங்க சார், 1000 பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. அதுக்காக பொய்ய மட்டுமே சொல்லி கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறது தப்புங்க. மறைக்காம உண்மையை சொல்லுங்க. என்ன பொய், என்னென்னமோ சொல்றீங்க நீங்க? முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. யார் நீங்க? உங்க பூர்வீகம் என்ன? என்ன தொழில் பண்றீங்க சொல்லுங்க. என்ன அங்கிள், கோர்ட்ல கேக்குற மாதிரி என்னென்னமோ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கா அவங்கள குடும்பத்தோட வேற ஒரு இடத்துல வச்சு பார்த்துருக்காங்க. ஏன் தம்பி மூடி மறைச்சு பேசுற நீ? இவங்க என்ன பரம்பரை பணக்காரங்களா இல்ல திடீர் பணக்காரங்களா? அண்ணாட காட்சிங்க குப்பத்து வாசிங்க தானே. இனிமேல் நீங்க மறைக்க முடியாது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்க எல்லாரையும் நான் குப்பத்துல பார்த்தேன். யாருங்க நீங்க? அண்ணி சொல்றது உண்மையா? பதில் சொல்லுங்க சார். ஆமாங்க, உண்மைதான். பாத்தியா தம்பி, உன்னையே திட்டம் போட்டு ஏமாத்திருக்காங்க. நான் மட்டும் பார்க்கலன்னா நம்ம மீனாவோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. டேய், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு பொறுமையா இருக்க சொல்ற? இப்பவே போலீஸுக்கு போன் பண்ணி உங்களை என்ன பண்ற பாரு. சம்பந்தி, ஏன் அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. அதான் உங்க பையனே ஒத்துக்கிட்டாரே, அப்புறம் என்னத்த பொறுமையா இருக்கிறது? சார், தயவு செஞ்சு நான் சொல்ற கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். எவரி மந்த் ஏதாவது ஒரு ஊருக்கு போய் சமூக சேவை செய்வோம், குழந்தைங்களை குளிப்பாட்டுவோம், தெருவை சுத்தம் பண்ணுவோம், ரோடெல்லாம் பெருக்குவோம். அப்படி பெருக்கிட்டு இருக்கும்போது தான் இவங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதைத்தான் உங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. தம்பி, இவங்க சொல்றது எதையும் நீ நம்பாத. இவங்க நடிக்கிறாங்க. இல்ல சார். வாங்க சார், வணக்கம். வணக்கம். என்ன விஷயமா வந்தீங்க? அதாவது நீங்க ஊர் ஊரா போய் பொது சேவை பண்றீங்க இல்லையா? அதுக்கு உங்களை பாராட்டுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அதுல நீங்க எல்லாரும் கலந்துக்கணுங்கிறதா என்னோட வேண்டுகோள். பாத்தீங்களா, இவங்க சொல்றதெல்லாம் தப்புங்கிறத இப்போது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா? சாரி சம்மதி, பொண்ணோட வாழ்க்கை இல்லையா, அதனாலதான் பதறி போயிட்டோம். அப்ப கூட நீங்க கோவப்படாம எவ்வளவு பொறுமையா பேசுனீங்க. தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்க. அதை விடுங்க, வந்தது வந்துட்டீங்க. எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம். சம்மந்தி, நாங்க இன்னும் நாளைக்கு வரோம். இப்ப கிளம்புறோம். வரோம். வாங்க. அக்கா போலாமா? சாப்பிடா வா. போலங்க. வரோம். வாங்க. வரோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இளவரசி. என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இப்படி ஒரு முடிவு எடுத்தியா? இல்ல வாழ்க்கைய புரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக நீ உன் ஹஸ்பண்டோட சேர்ந்தியோ? எது எப்படி இருந்தாலும் உன் முடிவு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னதான் பெண் உரிமை, பெண் சுதந்திரத்தை பத்தி மேடையில பேசினாலும் பத்திரிக்கையில எழுதினாலும் இந்த சமுதாயத்துல ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண் வாழறது ரொம்ப சிரமம் இளவரசி. இத நான் அனுபவபூர்வமா உணர்ந்தவ. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், மத்தவங்க மன ஆறுதலுக்காக நம்ம பொய்யான வாழ்க்கையை வாழக்கூடாது. நாம வாழ்ற வாழ்க்கை அர்த்தமுள்ளதா இருக்கணும். ஒருவேளை நீ இப்ப எனக்காகவும் உங்க அம்மாக்காகவும் இந்த வாழ்க்கைக்கு தயாரா இருந்தா கூட கூடிய சீக்கிரம் உன் மனசை மாத்திக்கணும். மனப்பூர்வமா இந்த வாழ்க்கையை ஏத்துக்கணும். இல்ல மேடம், நான் மனப்பூர்வமா தான் இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இளவரசி. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு கல்யாணம் ஆகி பல மாசங்கள் ஆயிருந்தாலும் இப்பதானே நீங்க புதுசா குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஒரு கல்யாண கிஃப்ட் கொடுக்க முடிவு பண்ணிருக்கேன். கோவாவுக்கு ஹனிமூன் போறதுக்காக அரேஞ்ச் பண்ணிருக்கேன். மேடம், எதுக்கு மேடம் இதெல்லாம்? நோ நோ நோ, இதெல்லாம் உங்க மேல இருக்கிற ஒரு பிரியத்தினால தான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். இத வேண்டான்லாம் சொல்லக்கூடாது. இல்ல மேடம். நீ பேசாத. நீ உன் ஹஸ்பண்டோட ஒரு வாரம் ஜாலியா கோவா சுத்தி பார்த்துட்டு ஹாப்பியா வாங்க. நீங்க அங்க தங்கறதுக்கான எல்லா ஏற்பாடையும் செஞ்சிருக்கேன். கார்த்திக், கோவால ரெசார்ட் புக் பண்ண சொன்ன பண்ணிட்டீங்களா? அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என் கேபினுக்கு வாங்க. மேடம்,
உங்களுக்கு எதுக்கு மேடம் வீண் செலவு? வீண் செலவெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்சியர் ஒர்க்கருக்கு நான் தர gift. That's all. மே கம் இன் மேடம்? எஸ். ரெசார்ட் புக் பண்ண சொன்னனே, பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பக்காவா அரேஞ்ச் பண்ணியாச்சு மேடம். அங்க சுத்தி பார்க்கறதுக்கு ஏசி கார் வித் டிரைவரோட எல்லா அரேஞ்சும் பக்காவா பண்ணியிருக்கு. ஓ, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? அதையும் பக்காவா பண்ணியாச்சு மேடம். நீங்க யார் பேர்னு சொல்லாதனால எல்லாமே கம்பெனி பேர்ல புக் பண்ணிருக்கேன் மேடம். வெரி குட். எல்லாம் பக்காவா தான் அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க. மேடம், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த 1 வீக் கோவா ட்ரிப் யார் போறான்னு தெரிஞ்சுக்கலாமா? சஸ்பென்ஸா இருக்கட்டுமேனு தான் நான் யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா இப்ப சொல்றேன். நீங்க பண்ண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இளவரசிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் தான். யாருக்கும் தெரியாம அந்த ராஜாவோட வீட்டை விட்டு ஓடி போய் கூத்தடிச்சது தானடி நீ? அந்த பையனை நீங்க கிட்னாப் பண்ணணும். பையன் யாரு? எந்த ஏரியா மேடம்? இளவரசி வீட்ல இருக்கிறதுனால தானே மாமா என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொன்னீங்க? இளவரசி மேல போய் சேர்ந்துட்டானா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.